துலாம் லக்னத்திற்கு 9 திசைகள் நடக்கும் பொழுது எந்த மாதிரியெல்லாம் பலன் கிடைக்கும்? துலாம் லக்னம் நேயர்களுக்கு சூரிய திசை அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் பலன் தரும்? இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவங்கள தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்கள கரெக்டாக எடை போடுவாங்க. இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன் நடந்தால் நாளைக்கு இதோடைய பலாபலன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சிருவாங்க. அறிவாளிகள், யதார்த்தமானவங்க. லக்னாதிபதி சுக்கிரனுக்கு சூரியன் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்பர் 1 எனிமி யாருன்னா சூரிய சந்திரர்கள் தான் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் துலாம் லக்ன நேயர்களுக்கு சூரிய திசை காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு பண்ணுவது அவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க? போயே ஆக வேண்டிய கோவில் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாதீஸ்வரர் கோவில். சந்திர திசை நடக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன் தருவார் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். மனசை அடிக்கடி குழம்புறது, கன்ஃபியூஸ் ஆகுறது, ரொம்ப எமோஷ்னல் ஆகுறது இந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு சந்திர திசையில் நிச்சயமாக நடக்கும். செவ்வாய் திசை காலகட்டங்களில் வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் ராகு திசை நடக்கும் பொழுது குடும்பத்திலையும் பொருளாதாரத்திலையும் சில பிரச்சனைகளை கொடுக்குறாரு. குரு திசை நடக்கும் காலகட்டத்தில் நல்ல முயற்சி செஞ்சால் வெற்றி அப்படிங்கிறது குரு திசையில் கண்டிப்பாக விழும். சனி திசை அப்படிங்கிறது நிறைய பெண் குழந்தைகள் பிறக்கும். 1க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் பிறக்கும். அதனால் இந்த ஜாதகரோ ஜாதகியோ நல்லா இருப்பாங்க. துலாம் லக்ன நேயர்கள் புதன் திசை நடக்கும் காலகட்டத்தில் சில தேவையில்லாத விரயங்கள், நண்பர்கள் மூலமாக விரயம், ஃப்ரெண்டு பணம் கேட்டால் கொடுத்தேன் திரும்ப கொடுக்கல, ஃப்ரெண்ட்ஷிப் நான் கேட்க முடியலை, இந்த மாதிரியான விஷயங்கள். கேது திசை நடக்கும் காலகட்டத்தில் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கேதுங்கிறவர் என்ன செய்ய போகிறாருங்கிறது அவர் நிற்கிற இடம் தான் நிர்ணயிக்கும். சுக்கிர திசை எந்த மாதிரியெல்லாம் யோக பலன்கள் தரும்? பணம், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கை துணை மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். துலாம் லக்ன நேயர்கள் சுக்கிர திசை நடக்கும் காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தருங்க? இந்த பர்டிகுலர் சுக்கிர திசை நடக்கும்போது பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட எனது ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இன்னைக்கு துலாம் லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். துலாம் லக்னத்திற்கு 9 திசைகள் நடக்கும் பொழுது எந்த மாதிரியெல்லாம் பலன் கிடைக்கும்? அவங்களுக்கு 9 திசைகள் நடக்கும்போது எந்த கோயில் செல்வது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் மேம். அந்த வரிசையில் முதல்ல துலாம் லக்னம் அவங்களுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. துலாம் லக்னம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 7வது லக்னம், 7வது ராசின்னு சொல்லலாம். ஸோ துலாம் லக்னம்ங்கிறது 7வது வரக்கூடியது. இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவங்கள தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லலாம். நான் தான் சொன்னேன்ல இப்படி தான் இருக்கும், இவன் இப்படிப்பட்டவன் தான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்களாம் நம்புனீங்களா அப்படின்னு கேட்குறவங்க துலாம் லக்னக்காரங்க. அடுத்தவங்கள கரெக்டாக எடை போடுவாங்க. இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன் நடந்தால் நாளைக்கு இதோடைய பலாபலன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சிருவாங்க. அறிவாளிகள், யதார்த்தமானவங்க. தீர்க்கதரிசிகள் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அதே மாதிரி இந்த துலாம்ங்கிறது சனி உச்சமாகக்கூடிய ஒரு ராசி. அதனால தான் இவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். சனியாகப்பட்டவர் ஜஸ்டிஸ் பிளானட், நீதி தேவதைன்னு சொல்லுவோம். அப்போ துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்கள துல்லியமாக எடை போட்டுருவாங்க. தாங்கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டாக ஒருத்தர் பேசினாலுமே, இவங்க சிரித்து பேசினாலுமே உள்ள விஷம் இருக்குது அப்படிங்கிறத இவங்களால கரெக்டாக சென்ஸ் பண்ணிட முடியும். அந்த நுண்ணுணர்வு, நுண்ணறிவு அப்படிங்கிறது அதிகமாக துலாம் லக்னக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு வீடு வாங்குறத விட அந்த வீட்டுக்கு இன்டீரியர்ஸ் பண்ணுறதுக்கே நிறைய செலவு பண்ணுவாங்க. ஸோ எதையுமே அழகாக வச்சுருக்கணும், டெக்கரேட்டிவாக வச்சுருக்கணும், ரொம்ப நேர்த்தியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நிறைய செடிகள் வளர்க்க பிடிக்கும், மீன் வளர்க்க பிடிக்கும், பெட்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. துலாம் லக்னம் நேயர்களுக்கு சூரிய திசை அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன் தரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. துலாம்க்கு சூரியன் ஆகப்பட்டவர் 11ஆம் அதிபதி. துலாம் லக்னாதிபதி சுக்கிரனுக்கு சூரியன் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்பர் 1 எனிமி யாருன்னா சூரிய சந்திரர்கள் தான் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் குருவை விட கூட சூரியன் ஆகப்பட்டவர் துலாம்க்கு சுக்கிரனுக்கு கெட்டவர். சரி, சூரியன் எந்த ஆதிபத்தியத்தை உடையவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் ஆதிபதி அப்படிங்கிறவர் யாருன்னா சூரியன். அப்போ இந்த சூரிய திசையில் என்ன நடக்கும்? பிரச்சனை அப்படின்னு ஒன்று இந்த சூரியன் கொடுக்கணும்னா நட்பு வட்டாரம் மூலமாகவும், சோஷியல் சர்க்கிள் மூலமாகவும், தன்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாகவும் தான் இந்த சூரியனாகப்பட்டவர் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்க முடியும். அப்போது இவங்களுடைய கம்யூனிகேஷன், இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அந்த 2 விஷயத்துலையுமே இந்த சூரிய தசை நடக்கும்போது இவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். லாபம் அப்படிங்கிறத கொடுக்குறதும் அந்த 11ஆம் இடம் தான். அப்போ லாபம், ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு லாபம் எடுக்கிறது, இல்லை தன்னுடைய சொத்து அப்படிங்கிறது தனக்கு லாபம் தான், தன்னுடைய அப்பா சொத்து தனக்கு லாபம் தான், தன்னுடைய மனைவி சொத்து தனக்கு லாபம் தான், கணவன் சொத்து லாபம் தான். இந்த மாதிரி லாபங்கள் அடையிறதுல சில பிரச்சனைகளை இந்த சூரியன் கொடுப்பாரு. ₹1 போட்டால் அதில் ₹4 எடுக்கிற இடத்துல ₹2 எடுத்துகிட்டு இருப்பாங்க. சூரியன் கெட்டு போயிட்டு இருக்க சமயத்தில் சூரியன் நல்லா இருந்தால் இந்த பலன்கள் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகி பார்ட்னர்ஸ்னாலையும் பிஸ்னஸ் ப்ராஃபிட்னாலையும் எல்லா விதத்துலையுமே லாபம் அப்படிங்கிறது அதிகம் அடைஞ்சு
நல்ல சமூக அந்தஸ்தோட ப்ராஃபிட்டபிளா வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சூரிய திசையில இருக்கும். சூரியன் பொதுவாவே தன்னுடைய சொந்த வீடான இந்த 11ல ஆட்சியா இருக்கிறது அந்த அளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா சூரியன் என்னதான் இருந்தாலும் ஒரு அரை பாவர்ன்னு சொல்லுவோம். ஒரு பாவ கிரகம் தான். அந்த 11ஆம் ஆதிபத்தியத்த கொஞ்சம் கெடுக்கவே செய்வாரு. அதே மாதிரி சூரியனாகப்பட்டவர் லக்னத்துல இருக்கிறதும் நல்லது கிடையாது. அடுத்தவங்களுக்காகவே வாழ வச்சுருவாரு சூரியன். ஸோ நெட்வொர்க்ஸ குறிக்கிறது 11ஆம் இடம். லக்னம்ங்கிறது நமக்கு குறிக்கும். அங்க சூரியன் உட்காரும்போது அடுத்தவங்கள சுத்தியே ஓடும். வாழ்க்கைய அடுத்தவங்கள சுத்தியே அமைச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன நமக்குள்ள விதைச்சிருவாரு. சூரியன் சனியுடைய வீட்லயும் இருக்கிறது ரெக்கமெண்டபிள் கிடையாது. இந்த இடத்த தவிர்த்து மித்த இடங்கள்ல சூரியன் இருக்கும்போது ஓரளவுக்கு மிதமான நல்ல பலன்கள கண்டிப்பா குடுப்பாரு. துலாம் லக்ன நேயர்களுக்கு சூரிய திசை காலகட்டத்தில எந்த கோயில் வழிபாடு பண்ணுவது அவங்களுக்கு சிறப்பா இருக்குங்க? துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த சூரிய தசை நடக்கும்போது இவங்க போக வேண்டிய ஒரு பிரத்யேகமான, முக்கியமான கோவில், நிச்சயமா போக வேண்டிய கோவில், போயே ஆக வேண்டிய கோவில் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரம் ராமநாதீஸ்வரர் கோவில். என்ன காரணம் அப்டின்னா, பித்ரு தோஷம்னு ஒண்ணு இருக்கு. சூரியனுக்கு ராகு வந்து சூரியனோட சேர்ந்தோ, சூரிய கிரகணத்திலயோ, இல்ல சூரியனுக்கு 4லயோ, 10லயோ ராகு இருக்கும்போது பிறந்தவங்களுக்கு இந்த பித்ரு தோஷம் இருக்கும். இந்த பித்ரு தோஷம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரே இடம் வந்து ராமேஸ்வரம். இந்த துலாம் லக்னக்காரங்க பித்ரு தோஷம் இருக்கோ இல்லையோ, சூரிய தசை நடந்துட்டாலே ராமேஸ்வரம் கோயில போய் மிதிச்சிடணும். அங்க கடல் நீராடி சுவாமிய கும்பிட்டுட்டு வரும்போது ஒரு இது ஒரு ஒரு 1 லிட்டர் பாட்டிலோ, 2 லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டிலோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டு, அதுல அந்த தீர்த்தம், கடல் தீர்த்தத்த எடுத்துட்டு வந்து, அந்த சூரிய தசை நடக்கக்கூடிய 6 வருஷமே வருஷத்துக்கு ஒரு முறை போய் கடல் தீர்த்தத்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு கார்னர் லூப் கார்னர்ஸ்ல வந்து தெளிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல பலன்கள பெற்றுத்தரும். துலாம் லக்ன நேயர்களுக்கு சந்திர திசை நடக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன் தருவார் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. துலாம் லக்னத்துக்கு சந்திர தசை நடக்கும்போது என்ன பலன்கள் நடக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா, துலாம் லக்னத்துக்கு இந்த கடகம்ங்கிறது 10ஆம் இடம். ஸோ சந்திரன் 10ஆம் அதிபதி. 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அப்ப அந்த கர்மம், நீங்க என்ன கர்மத்த செஞ்சுட்டு பொறந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கிரகமே சந்திரன் தான். ஆனா லக்னத்துக்கு சந்திரன் அந்த அளவுக்கு நல்லவர் கிடையாது. ஸோ கர்மமே கண்ணா இருப்பாங்க சந்திர தசை நடக்கும்போது. ஆனா நீங்க அந்த அளவுக்கு தொழில் பண்ணியும் அது உங்களுக்கு வெற்றியா, லாபமா அப்படிங்கிறது சந்திரன் உட்கார்ந்திருக்க இடத்த பொறுத்தது. அதே மாதிரி மனோகாரகன் சந்திரன். ஒரு கிரகம் தசை நடத்தும்போது அதோட ஆதிபத்தியத்தோட சேர்த்து அதோடைய காரகத்துவத்தையும் சேர்த்தே கொடுக்கும். அப்போ மனசு அடிக்கடி குழம்புறது, கன்ஃப்யூஸ் ஆகுறது, ரொம்ப எமோஷனல் ஆகுறது, தொட்டாலே கண்ணீர் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு சந்திர திசையில நிச்சயமா நடக்கும். ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ஹைலி எமோஷனலா இருப்பாங்க. என்ன சீண்டி பார்க்குறதுக்குன்னே நீங்கலாம் வருவீங்களாடாங்கிற மாரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த சந்திரன் வந்து சில இடங்கள்ல இருந்தா மட்டுமே நல்லது செய்வாரு. சந்திரன் குருவுடைய பார்வையில இருக்கிறது நல்லது. சுக்கிரனுடைய சேர்க்கையில இருக்கிறது நல்லது. சந்திரன் தன்னுடைய வீட்டுக்கு 6, 8, 12ல மறைஞ்சிடுறது நல்லது. இந்த காம்பினேஷன்ஸ்ல மட்டுமே சந்திர திசையாகப்படுது. ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் கொடுத்து தொழில்லயும் வெற்றி அப்படிங்கிறத குடுக்கும். துலாம் லக்ன நேயர்களுக்கு சந்திர திசை காலகட்டத்தில எந்த கோயில் வழிபாடு பண்ணுவது அவங்களுக்கு சிறப்பா ம். இருக்குமா? துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர தசை நடக்கும்போது போக வேண்டிய முக்கியமான கோவில் என்னன்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். இது எங்க இருக்குன்னா, உக்கடம், கோயம்புத்தூர்ல இருக்குது. இந்த கோவிலுக்கு இந்த சந்திர தசை நடக்கக்கூடிய 10 வருஷமுமே துலாம் லக்னக்காரங்க வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது நல்லது. போயிட்டு வரும் பட்சத்துல ஒரு எமோஷனலா இவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம், இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய ப்ராப்ளம் போக இவங்களுடைய தொழில், இவங்க முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல வரக்கூடிய தடைகள் எல்லாமே தவிடுபடியாயி, ரொம்பவே நல்ல பலன்கள இவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. பால் தானம் அப்படிங்கிறத பண்றது நல்லது. இல்ல அந்த கோயிலுக்கே எடுத்துட்டு போறாங்கன்னா, ஒரு பால்ல ஒரு நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒண்ணு போட்டு, ஒரு நெய்வேத்தியமா சுவாமிக்கு வச்சுட்டு, அங்க வரவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கப்ல குடிக்க குடுக்குறது, அந்த பால அந்த கோவில்ல டொனேட் பண்றது அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்ப பெற்றுத்தரும். துலாம் லக்ன நேயர்களுக்கு செவ்வாய் திசை காலகட்டங்கள்ல எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. துலாம் லக்னத்துல பொறந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து கன்னி அளவுக்கு கெடுக்க மாட்டாரு துலாம. பட் ரொம்ப குடுத்துறவும் மாட்டாரு. கெட்டவர் தான். ரொம்ப கெடுக்க மாட்டாரு. என்ன காரணம் அப்டின்னா, துலாமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7ஆம் இடம் பாதக ஸ்தானம் கிடையாது. அதே மாரி சுக்கிரனுக்கு ரொம்ப மோசமான எதிரி செவ்வாய் கிடையாது. எதிரி தான், மோசமான எதிரி கிடையாது. அப்போ ஓரளவுக்கு மிதமாவே போகும். செவ்வாய் தசைக்கு வந்து நீங்க ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. துலாம் வந்து குரு தசைக்கும், சூரிய சந்திர தசைக்கும் பயப்படுற அளவுக்கு செவ்வாய் தசைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலுமே 7ஆம் இடம் செவ்வாயுடைய வீடான மேஷமா வரதுனால, வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் ஸ்டபனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தான் தான் சொல்ற விஷயங்கள் தான் கரெக்ட். அன்பு தொல்லையா கூட அது சில சமயம் அமையும். ஏன்னா, துலாம் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஒரு ராசி. எதுக்குமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும். கூட ஒருத்தர் இருக்காருன்னா, உனக்கு பிடிச்ச பாட்டு நான் ப்ளே பண்ணவா? ஒரு கார்ல போனா கூட உனக்கு பிடிச்ச பாட்ட நான் ப்ளே பண்ணவான்னு இவங்க கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த பாட்ட சொல்றேன் நீ ப்ளே பண்ணு. ஒரு வாட்டி கூட உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்ட்னர்ட்ட இருந்து இவங்க கேட்க முடியாது. இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ் தான் மேரேஜ் லைஃப்ல வரும். செப்பரேஷன் அந்த மாரி கூட போறதுக்கு 90% வாய்ப்பு இல்ல. அப்போ ஒரு இடத்துல இவங்க தன்னை ரொம்ப அந்த ரிலேஷன்ஷிப்ல லாஸ் பண்ணிட்டதா ஃபீல் பண்ணுவாங்க.
இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் செவ்வாயுடைய தசை நடக்கும்போது வரும். இதுவே சின்ன குழந்தைங்களுக்கோ, வயசானவங்களுக்கோ வரும்போது வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்கும். ஒரு சின்ன குழந்தையா இருக்குன்னா, ஒரு பெரிய வீட்ட பார்த்து, "நம்ம அப்பா இந்த மாரி வீடு கட்டலையே" அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படும். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதுக்குள்ள வரும். அடிக்கடி ஹீட் சம்மந்தப்பட்ட நோய்க்கு அந்த குழந்தை ஆட்படும். வயசானவங்களா இருக்கும்போது கம்ப்ளீட்லி ஹெல்த் எயில்மெண்ட்ஸ செவ்வாய் குடுப்பாரு. பட் ஆயுள் கண்டம்ங்கிறத செவ்வாய் குடுக்க மாட்டாரு. துலாம் லக்ன நேயர்கள் செவ்வாய் திசை காலகட்டத்தில எந்த கோயில் வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க? துலாம் லக்ன நேயர்கள் இந்த பர்ட்டிகுலர் செவ்வாயுடைய திசை நடக்கும்போது போக வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் ரத்னகிரி முருகன் கோவில். இது வேலூர்ல இருக்கு. இந்த கோவிலுக்கு ஏன் போகணும் அப்படின்னா, அந்த மேரேஜ் லைஃப்ல வரக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், ஒரு மன நிம்மதி இல்லாத தன்மை அப்படிங்கிறது விலகுறதுக்காக கண்டிப்பா இவங்க இந்த கோவிலுக்கு போய்க்கணும். செவ்வாய் திசை நடக்கக்கூடிய 7 வருஷமுமே வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோவிலுக்கு போறது நல்லது. செவ்வாழை பழம் அங்க சுவாமிக்கு படைச்சுட்டு, அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு டொனேட் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. துலாம் லக்ன நேயர்கள் ராகு திசை நடக்கும்பொழுது அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்கும்? துலாம் லக்ன நேயர்களுக்கு ராகு தசை அப்படிங்கிறது ஒரு நியூட்ரலான தசை தான். ராகு வந்து ஒரு நிழல் கிரகம். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாரி வேலை செய்வாரு. அப்ப இந்த ராகு தசைங்கிறது இருக்கிற இடத்த பொறுத்து துலாம்க்கு வேலை செய்யும். பொதுவா ராகு ஆகப்பட்டவர் துலாம் லக்னத்துக்கு 12/2ல தனிச்சு நின்னு தசை நடத்தும்போது, குடும்பத்திலயும், பொருளாதாரத்திலயும் சில பிரச்சனைகள குடுக்குறாரு. இது தவிர்த்து ராகு 11ஆம் இடத்துல இருக்கும்போதோ, ஈவன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது கூட சுக்கிரனுடைய சொந்த வீடு. அப்போ ராகுங்கிறது ஒரு யோக ராகுவா தான் இருப்பாரு. நெறைய யோகங்கள் தான் நடக்கும். இன்ஃபாக்ட் ராகு லக்னத்திலே இருக்கிறது கூட நல்ல விஷயங்கள் தான். சனி, செவ்வாயோட சேராம இருந்தாலே இந்த ராகு தசை அப்படிங்கிறது நெறைய நல்ல விஷயங்கள பெற்றுத்தரும். பொதுவாவே ராகு தசையில இவங்க பொருள் ஈட்டுறதுல தான் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. மணி மேக்கிங் அப்படிங்கிறதுல தான் அவங்க மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் போகும். ராகு தசை 75% பாசிட்டிவா தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணாலும் 2வது முறை வந்து எந்திக்க வச்சிடும். ஸோ ராகுங்கிறவர் வந்து இவங்கள ரொம்ப ஒண்ணும் கெடுக்க போறதில்ல. சில காம்பினேஷன்ஸ் நான் சொன்ன காம்பினேஷன்ஸ்ல ராகு இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா, நிதானமா செயல்படுறது நல்லது. முக்கியமா இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. துலாம் லக்ன நேயர்கள் ராகு திசை நடக்கும்பொழுது எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க? துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் ராகு தசை நடக்கும்போது முக்கியமா போக வேண்டிய ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நெறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் இந்த ராகு தசையில நடக்குது. அது என்ன கோவில்னு நீங்க கேட்டீங்கன்னா, திருவாகின்றபுரம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. இது என்ன ஸ்தலம்னா, ஆதிசேஷனே வந்து பெருமாள வழிபட்ட ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலம் எங்க இருக்குன்னா, கடலூர்ல இருந்து கரெக்ட்டா 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த கோவிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை இந்த ராகு தசை நடக்கக்கூடிய 18 வருஷமுமே துலாம் லக்னக்காரங்க போயிட்டு வரும் பட்சத்துல நெறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து இவங்களுக்கு நடக்குது. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து வஸ்திர தானம் அப்படிங்கிறது இவங்க பண்ணும்போது நல்லது நடக்கும். யாரோ ஒரு ஏழப்பட்டவங்களுக்கு ஒரு ஒரு வஸ்திரம், அதாவது ஒரு துணி, சேலையோ, வேட்டியோ ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுக்குறது நல்லது. அந்த அளவுக்கு வசதி இல்லாதவங்க இத பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கோவிலுக்கு போயிட்டு வந்தா மட்டுமே போதும். நல்ல பலன்கள் நடக்கும். துலாம் லக்ன நேயர்கள் குரு திசை நடக்கும் காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் குரு தசை நடக்கும்போது, குரு ஆகப்பட்டவர் 6ஆம் அதிபதி. கடன், நோய், எதிரி இந்த 3யும் குடுக்கக்கூடியவரு குரு. அதே மாரி இன்னொரு ஸ்தானம் என்னன்னா 3ஆம் ஆதிபத்தியம். முயற்சி. நல்ல முயற்சி செஞ்சா வெற்றி அப்படிங்கிறது குரு தசையில கண்டிப்பா விழும். சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன், என் கையில தன்னால வந்து ஒரு பழம் விழுந்தது அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் இங்க ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்க பிளான் போட்டு அத எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும் சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். பிளான் மட்டும் போட்டுட்டே கற்பனையில உட்கார வச்சுருவாரு குரு. நெறைய பிளான்ஸ் போடுவாங்க. பட் எதையுமே நிறைவேத்த இந்த குரு அலோவே பண்ண மாட்டாரு. ஏன்னா, 6ஆம் இடம்ங்கிறது நெகட்டிவ் தாட்ஸ். சோம்பேறித்தனம். எதையுமே எடுத்து செய்யக்கூடிய தன்மைய குறைக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அப்ப இந்த குரு திசையில கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது துலாம் லக்னத்துக்கு ரொம்ப அவசியம். கிரகம் தன்னால உங்க கைய புடிச்சு எழுப்ப போறதில்ல. அதையும் மீறி உங்களுடைய ஆழ் மனதோட எனர்ஜி அப்படிங்கிறது தான் உங்கள காப்பாத்த போது. அந்த எனர்ஜிய இந்த பிளானட்டுக்கு எகெயின்ஸ்ட்டா நீங்க யூஸ் பண்ணும்போது சக்சஸ் அப்படிங்கிறது நிச்சயம். குரு தன்னுடைய சொந்த வீடான 6ஆம் இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது. மெத்த கெடுப்பாரு. அந்த குரு தசையான 16 வருஷமுமே கடன், 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 குடுக்கல், வாங்கல் இதிலேயே தான் சுத்தும். ஹெல்த் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். கொலஸ்ட்ரால் லெவல் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள குரு கண்டிப்பா குடுப்பாரு. சின்ன குழந்தைங்களா இருந்தாலுமே ஒபிசிட்டிக்கு ஆளாக வேண்டிய விஷயங்கள், லோவர் பாடியில வெயிட் போடுறது இந்த மாரியான விஷயங்கள வந்து குரு பண்ணுவாரு. குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது, சனியோட வீட்ல இருக்கிறது நல்லது, லக்னத்துல இருக்கிறது நல்லது, 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 3 இடத்துல இருந்தா குரு தசை பாசிட்டிவா இருக்கும். இது போக எந்த இடத்துல இருந்தாலுமே கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். 6ல இருந்தா கொஞ்சம் வொர்ஸ்ட். துலாம் லக்ன நேயர்கள் குரு திசை நடக்கும் காலகட்டத்தில எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தரும்? துலாம் லக்னத்துல பிறந்தவங்க இந்த பர்ட்டிகுலர் குரு தசை நடக்கப்போது, போக வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் இருக்கு. அது என்ன கோவில்னு நீங்க கேட்டீங்கன்னா, திருவெற்றியூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல உள்ள ஒரு கோவில். இந்த கோவில்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, திருவெற்றியூர் டெம்பிள். இந்த டெம்பிள்ல வந்து
யோக குருன்னு சந்நிதி தனியாவே குருவுக்கு இருக்கு. இங்க உள்ள குரு நார்த் ஃபேசிங் குருவா இருக்கிறாரு. பொதுவாவே குரு பகவானுடைய திசை தென் திசை. தென் பக்கமா தான் இருப்பாரு குரு. பட் இங்க வந்து நார்த் ஃபேசிங்கா குரு இருக்கிறாரு. போக இங்க குபேரருக்கும் ஒரு தனி சந்நிதி உண்டு. அப்போ இந்த குரு திசையில கடன் தொல்லையில மாட்டிட்டு இருக்கிறவங்க, பணத்த குடுத்துட்டு வருமானம் முழிச்சிட்டு இருக்கிறவங்க, கோர்ட் கேஸஸ்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறவங்க, ஹெல்த் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிறவங்கன்னு எல்லாருமே இந்த கோவிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரும்போது, நெறைய நல்ல பலன்கள் அப்படின்னு இருக்கும். இந்த கோயிலுக்கு போகும்போது மஞ்சள் நிறத்துல ஒரு இனிப்ப அங்க உள்ள பக்தர்களுக்கு டொனேட் பண்றது நல்லது. அது ஒரு லட்டுவா கூட இருக்கலாம். அத கூட டொனேட் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. துலாம் லக்ன நேயர்களுக்கு சனி திசை அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன் தரும்? துலாமுக்கு சனி வந்து ராஜயோகாதிபதி. ரிஷபத்துக்கு எப்படி ராஜயோகாதிபதியோ, அதே மாரி துலாமுக்கும் சனியாகப்பட்டவர் ராஜயோகாதிபதி. 4, 5ஆம் அதிபதி. அப்போ 4ஆம் வீட்டு ஆதிபத்தியமும் நல்லது தான். 5ஆம் வீட்டு ஆதிபத்தியமும் நல்லது தான். சனி 5லே ஆட்சியா இருக்கிறார்னா, பெண் குழந்தை யோகம், பெண்களால் யோகம், நெறைய பெண் குழந்தைகள் பிறக்கும். 1க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் வந்து பிறக்கும். அதனால இந்த ஜாதகரோ, ஜாதகியோ நல்லா இருப்பாங்க. அதே மாரி 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது, தாயாரால் யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா நிதர்சனமா நடக்கும். அம்மாவுடைய அன்பு அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். அம்மா வழி சொத்து கிடைக்கும். அம்மாவோட கூட பிறந்தவங்க, சித்தி, தாய் மாமாங்கிறவங்கலாம் இவங்களுக்கு நெறைய ஆதரவா இருப்பாங்க. பட் இதுல எக்செப்ஷனல் கேஸஸும் இருக்கு. சனி, ராகு, செவ்வாயோட 4ல சேரக்கூடாது. சனி வந்து தன் 4ஆம் வீட்டுக்கு 12ல மறையக்கூடாது. மறையும்போது இந்த பலன்கள் அப்படியே தலைகீழா நடக்கும். அப்போ மோஸ்ட்லி சனியுடைய ஆதிபத்தியம் 2மே பாசிட்டிவா தான் இருக்கு. லக்னத்துக்கும் சனி நல்லவரா தான் இருக்கிறாரு. சனி இதர பாவகிரகமான செவ்வாய், ராகுவோட சேராம இருந்தாலே சனி திசை எங்க இருந்தாலும் நல்லாருக்கும். இன்ஃபாக்ட் சூரியனோட வீடான 12லே சனி இருந்தாலுமே கெடுக்க மாட்டாரு அட்லீஸ்ட். அப்போ சனி திசை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு யோகமான திசை. ராஜயோக திசைன்னே சொல்லிடலாம் துலாம் லக்னத்துக்கு. துலாம் லக்ன நேயர்கள் சனி திசை நடக்கும் காலகட்டத்தில அவங்க எந்த மாரி கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தருங்க? துலாம் லக்னத்துல பிறந்தவங்க இந்த பர்ட்டிகுலர் சனி தசை நடக்கும்போது, ஒருவேளை குலதெய்வம்னா யாருன்னே தெரியாது. குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியலங்கிற பட்சத்துல இவங்க ஒரு கோவிலுக்கு போணும். அது என்ன கோவில்னு கேட்டீங்கன்னா, நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில். இது ரொம்ப பிரசித்தி. இந்த கோவிலுக்கு இந்த சனி தசை நடக்கக்கூடிய 19 வருஷமும் வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது நல்லது. அங்க உள்ள ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துறதுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெண்ணெய், பட்டர் வாங்கி குடுத்து, அவர வேண்டிட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது. இத பண்ணும் பட்சத்துல குலதெய்வ சாபமோ, முன்னோர்களோட தோஷமோ, பித்ரு தோஷமோ, இல்ல வீடு வாசல் வாங்குறதுல, கட்டுறதுல ஒரு தடங்கலோ இருக்கும்போது, அல்லது புத்திரப்பேறு குழந்தை பாக்கியத்துல ஒரு பிரச்சனையோ இருக்கும்போது, இது அத்தன விஷயங்களும் தவிடுபடி ஆயிடும். துலாம் லக்ன நேயர்கள் புதன் திசை நடக்கும் காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்கும்ங்க? துலாமுக்கு ரொம்பவே நல்ல ஒரு தசை யாருடைய தசை அப்டின்னா, இந்த புதன் தசை. ஏன்னா, இன்னொரு ஒரு ராஜகிரகம் 12ஆம் அதிபதியானாலும் லக்னத்துக்கு யோகர். பாக்கியாதிபதி யாருன்னா புதன் தான். பட் ஆனா, இந்த புதன் 12ல தனிச்சிருந்து தசை நடத்தும்போது, சில தேவையில்லாத விரயங்கள், நண்பர்கள் மூலமா விரயம். ஃப்ரெண்டு பணம் கேட்டா குடுத்தேன், திரும்ப குடுக்கல. ஃப்ரெண்ட்ஷிப் நான் கேட்க முடியல. இந்த மாரியான விஷயங்கள். தெரிஞ்சே பணத்த சில இடங்கள்ல கோட்ட விடுறது. அப்பாவுக்கு உடல்நல சரியில்லாம அவரால சில செலவு. இல்ல அப்பாவுடைய சொத்து, பூர்வீக சொத்து கையில வரதுல சில வில்லங்கம் அப்படிங்கிறத புதன் குடுப்பாரு. இதுவே பாக்கியஸ்தானத்துல ஆட்சி உச்சமா இருக்கும்போது, புதன் கொட்டி குடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப நிதர்சனமான உண்மை. யாராலயும் அத தடுக்க முடியாது. சக்சஸ் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. எனக்கே சக்சஸ் வேண்டானாலும் புதன் இழுத்துட்டு போய் சக்சஸ்ல உட்கார வச்சுருவாரு. அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும். லக்னத்துல புதன் இருந்தா, அறிவின் உச்சம் அந்த ஜாதகர். அவர மீறி யாராலயும் அவர ஒண்ணும் பண்ண முடியாது. வல்லவனுக்கு வல்லவன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்த வந்து இந்த ஜாதகனுக்கு இந்த புதன் குடுத்துருவாரு. புதன் சனியோட சேர்ந்து மட்டும் உட்காரக்கூடாது. ஸோ சனியோட சேர்ந்து உட்காரும்போது, குழந்தை பேரு, புத்திர பாக்கியத்துல சில பிரச்சனைகள குடுக்குறாரு. சில பேருக்கு தன்னுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல சில பிரச்சனைகள் வருது. ஆணோ, பெண்ணோ ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ்ல சில பிரச்சனைகள வந்து இவங்க வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்கின் அலர்ஜி, ரேஷஸ் அப்படிங்கிறது புதன் சனி சேர்க்கை, புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பரவலா குடுக்குது. இந்த காம்பினேஷன்ஸ் தவிர புதன் எங்க இருந்தாலும் சூப்பரா வேலை செய்வாரு துலாம் லக்னத்துக்கு. துலாம் லக்ன நேயர்கள் புதன் திசை நடக்கும் காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளா இருக்கும்? துலாம் லக்னத்துல பிறந்தவங்க இந்த புதன் திசையில இன்னும் யோகம் எனக்கு நெறைய கிடைக்கணும். சூப்பரா இருக்கணும்னா போக வேண்டிய ஒரு கோவில் இருக்கு. அது என்ன கோவில்னா, வைத்தீஸ்வரர் கோவில். வைத்தீஸ்வரர் கோயில்ல போய் நீங்க வைத்தியநாத சுவாமிய கும்பிடுறத விட, அங்க யோக ஹயக்ரீவருக்கு ஒரு தனி சந்நிதி இருக்கு. ஹயக்ரீவருக்கு ஒரு தனி சந்நிதி உள்ள கோவில் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் தான். இங்க வந்து ஹயக்ரீவர்ங்கிறவரு பெருமாளுடைய கல்வி ஸ்வரூபம். ஸோ கல்வி கடவுள் தான் ஹயக்ரீவர். புதன் கல்வி கிரகம். இந்த கோவில்ல போய் இந்த யோக ஹயக்ரீவர இவங்க வருடத்துக்கு ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் கும்பிடும்போது, நெறைய நெறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நடக்கும். துலாம் லக்ன நேயர்கள் கேது திசை நடக்கும் காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்க? துலாம் லக்னத்துல பொறந்தவங்களுக்கு கேதுங்கிறவரு என்ன செய்ய போறாருங்கிறது அவரு நிக்கிற இடம் தான் நிர்ணயிக்கும். ஸோ கேது எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த திசையுடைய
அந்த நேச்சர் எப்படி இருக்குங்கிறத நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கீ ஃபேக்டர். கேது இருக்கக்கூடாத இடம். 2ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடாது. ராகு கூட 7ஆம் இடத்துல இருக்கலாம். கேது இருக்கக்கூடாது. ஏன்னா, ஃபேமிலி லைஃப்ல ஒரு டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத கேது குடுத்துருவாரு. அதே மாரி வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்துல வந்து கேது இருக்கக்கூடாது. அந்த கேது இருக்கும்போது சில ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படிங்கிறது மென்னுக்கு குறையிறது, விமெனுக்கும் ஒரு ஃபீமேல் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது குறையிறது மாரி பிரச்சனையுமே இந்த கேது குடுத்துருவாரு. அதே மாதிரி கேது இருக்கவே கூடாது. இன்னொரு முக்கியமான இடம் என்னன்னா, 9ஆம் இடத்துல கேது இருக்கும்போது, அப்பாவால இந்த ஜாதகருக்கோ, ஜாதகிக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். முக்கியமா தசை நடக்கும்போது இது கண்டிப்பா நடக்கும். ஜென்ரலாவே இந்த விஷயங்கள் இருக்கும். தசை நடத்தும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து குடுக்கும் கேது. இத தவிர்த்து கேது எந்த இடத்துல இருந்தாலுமே நல்லாருக்கும். நெறைய விஷயங்கள யோசிப்பாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது இருக்கும். பெருந்தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சமுதாயத்துல பெயர், புகழ் அப்படிங்கிறத கேது வாங்கி குடுப்பார். துலாம் லக்ன நேயர்களுக்கு கேது திசை காலகட்டத்தில எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தரும்? ம். துலாம் லக்னத்துல பொறந்தவங்க இந்த கேது தசை நடக்கும்போது போக வேண்டிய கோவில், நான் ராகுவுக்கு சொன்ன அதே கோவில் தான். திருவாகின்றபுரம். ஆதிசேஷன் வந்து பெருமாள வழிபட்ட ஒரு ஸ்தலம். பெருமாள் ஆதிசேஷனுக்கு சாப விமோசனம் குடுத்த ஒரு ஸ்தலம். இது எங்க இருக்குன்னா, கடலூர்ல இருந்து கரெக்ட்டா 5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இந்த கோவிலுக்கு போய் கேதுவ கும்பிட்டுட்டு, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஏழப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு நோட்டோ, புக்கோ, பென்சிலோ முடிஞ்சது ஒரு ரூ. 10க்கோ, ரூ. 20க்கோ வாங்கி குடுத்தா கூட, அது நல்ல பலன்கள குடுக்கும். கேது தசை நடக்கக்கூடிய 7 வருஷமுமே இத பண்றது நல்லது. துலாம் லக்ன நேயர்களுக்கு சுக்கிர திசை எந்த மாரிலாம் யோக பலன்கள் தரும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. துலாம் லக்ன நேயர்களுக்கு சுக்கிர தசை எப்படி இருக்கும்? பழம் நழுவி பால்ல விழுந்து, எல்லாம் சேர்ந்து என் வாயில விழுந்ததுங்கிற கதையா ராஜயோகமா இருக்கும் சுக்கிர தசை. கேட்கவே வேண்டாம். லாட்டரி லக் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம். நான் சும்மா போயிட்டுருந்தேன். என்ன கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. நான் வேலை கிடைக்குமான்னு உட்காந்துருந்தேன். என்ன தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இந்த மாதிரி பணம், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கை துணை மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும். சுக்கிர திசை அப்படிங்கிறது துலாம்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா, துலாம்க்கு லக்னாதிபதி சுக்கிரன். சுக்கிர திசையில நான் பணத்துக்கு கூட கஷ்டப்படுறேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த காம்பினேஷன் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல கடகத்துல சுக்கிரன் இருக்கிறது. நெறைய எரிச்சல் அடைவாரு. நவாம்சத்திலயும் கடகம், சிம்மத்துல சுக்கிரன் உட்காந்துட்டாருன்னா ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஸ் 2லயுமே பயங்கரமா பிரச்சனைய வந்து சுக்கிரனே குடுப்பாரு. அதே மாரி தப்பான நபர சூஸ் பண்ணி லவ் பண்ணி ஏமாறுறது. மன ரீதியான விரயங்கள், எமோஷனல் விரயம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். அதிலேயே வாழ்க்கைய தொலைப்பாங்க. காதல், கல்யாணம் இதிலே வந்து சுத்தி சுத்தி உழண்டு தன்னுடைய வாழ்க்கையோட கொள்கையவே இழந்துருவாங்க. இந்த மாதிரியான நெகட்டிவான டிஃபெக்ட்ஸையும் சுக்கிரன் கடக சிம்மத்துல இருக்கும்போது கண்டிப்பா குடுப்பாரு. சுக்கிரன் உச்சமாகுறது நல்லது. உச்சமாகி வர்க்கோத்தமம் ஆயிட்டார்னா, திருமணம் நடக்கிறதிலே பிரச்சனைய குடுப்பாரு. பட் 80% சுக்கிர தசை துலாம் லக்னக்காரங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். துலாம் லக்ன நேயர்கள் சுக்கிர திசை நடக்கும் காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தருங்க? துலாம் லக்னத்துல பிறந்தவங்க, இந்த பர்ட்டிகுலர் சுக்கிர தசை நடக்கும்போது, தனக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே தீரணும்னா, போக வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் இருக்கு. காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையில போய் பெருமாள வழிபட்டுட்டு, பெருமாளுக்கு தேன், பஞ்சாமிர்தம் அல்லது தயிர், மோர் இதுல ஏதாவது ஒண்ண நெய்வேத்தியம் பண்ணிட்டு, அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இத விநியோகம் பண்ணும்போது, அவங்க வாழ்க்கையில இந்த சுக்கிரனால ஏற்படக்கூடிய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே சரியாகிறத கண்கூடா பார்க்க முடியும். ஓகே. துலாம் லக்ன நேயர்களுக்கு 9 திசை நடக்கும்போது என்னெல்லாம் பலன் கிடைக்கும்? எந்த கோயில் செல்வது சிறப்பா இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம விலாவாரியா பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைஞ்சிருக்கும் மேம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.